எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் யூடியூப்பில் வந்து அவர் தான் அந்தி கிறிஸ்துவ சொல்கிறாங்க. அந்தி கிறிஸ்து செயல்பாடு இருக்கலாம், ஆனால் 100% வந்து அந்தி கிறிஸ்து யாரும் அவன் தான் வந்து கிறிஸ்து எப்படி பரிசுத்தாவியினால் 100% அவர் தேவனுடைய மகன் என்று எண்ணப்பட்ட அதே மாதிரி அந்தி கிறிஸ்து வந்து 100% இருப்பான். அவன் வந்து சாத்தானுடைய கேட்டின் மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து பைபிள் வருது. அந்தி கிறிஸ்து வந்து அமெரிக்காவிலேருந்து எழும்பு ஐரோப்பா தேசத்துலேருந்து தான் எழும்புவான். இதுதான் வேதவசனம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். அவனது இடத்தில் தேவன் எழும்புவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? 11:21 சொல்லியிருக்கு. அவனோட இடத்தில்னா அவன் வந்து எங்கன்னா இப்போ வந்து அந்த விஷயங்கள் என்ன சொல்லியிருக்குன்னா செலுக்காஸ், அலெக்சாண்டர், கிளியோபட்ரா இவங்களை பற்றிலாம் சொல்லியிருக்கோம். செலுக்காஸ்ங்கிற வம்சத்துலேருந்து கிறிஸ்து வருவானா? அவன் எங்கே இருந்தான்? கிரீஸ் நாட்டில் பிறந்தான். அப்போ கிரீஸ் நாட்டிலேருந்து தானே அந்த கிறிஸ்து வரணும். இதானே உண்மையை. ரெண்டாவது வந்து தானியேல் 11:22 என்ன சொல்லியிருக்கு? அவனோடு போர் செய்யக்கூடிய படைகள் நசுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது பைபிளில் என்ன சொல்லியிருக்கு? 3.5 வருஷம் யூதர்களை புனிதர்கள் என்று பைபிள் சொல்லுது. அப்போ புனித மக்களை சிதறிக்கக்கூடியவன் யார்? அந்தி கிறிஸ்து. அப்படின்னா அவனோடு உடன்படிக்கை செய்து கொண்ட அவன் யார் கூட உடன்படிக்கை செய்து கொள்வான்? யூத தலைவர்கள் அந்தி கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்து கொள்வார்கள். அப்படி தானே அர்த்தம். அப்போ தானியேல் 11:22 என்ன சொல்லியிருக்கு? அவனோடு உடன்படிக்கை செய்து கொண்ட தலைவனும் நசுக்கப்படுவான், ஒழிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் வந்து எல்லார் குடும்பத்துலேயும் இராணுவ வீரர்கள் இருக்காங்க. அப்படின்னா இப்போ அவர் தான் அந்தி கிறிஸ்துவ. அவர் வந்து எப்படி இருக்காருன்னா, அவர் வந்து கிறிஸ்தவ மதத்தில் இருந்து யூத மதத்துக்கு போயிட்டார், ஜாரெட் குஷ்னர். சரிங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ யூதத்துக்கு தலைவனாக அவன் வராதாக வச்சுக்கிறோமே, எல்லா இராணுவ வீரர்களும் அவங்க குடும்பத்தில் உள்ள ஆட்களையும் கொலை பண்ணுவாங்களா? யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குல்ல. இன்றைக்கி இஸ்ரேலில் வந்து நிறைய குடும்பங்களில் எல்லா குடும்பத்திலும் இராணுவ வீரர்கள் இருக்காங்க. ஒரு இராணுவர் அவன் குடும்பத்தையும் கொல்லுவானா? கொல்ல மாட்டான்ல. இதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தது வந்து இவன் வந்து எல்லாருக்கூடையும் வந்து முதல்ல வந்து நட்புறவாக தான் இருப்பான். யார்? அந்தி கிறிஸ்து. ரெண்டாவது வந்து இந்த ஜாரெட் குஷ்னர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஜாரெட் குஷ்னர் வந்து 666 பில்டிங்கை கட்டுவதால் அவரை வந்து அந்தி கிறிஸ்துன்னு சொல்லக்கூடிய காரணங்களை முன்வைக்கிறாங்க. ஆனால் இப்போ ஐபிரத் நதி வற்றி போயிருக்கு. இப்போ நீங்கள் யார்கிட்டயாவது கேட்டிங்கன்னா ஆண்டவர் வருகை சமீபமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். எங்கள் இடத்துலேருந்து தான் நதி வற்றி போகுது, வாய்க்கால் வற்றி போகுது அப்படிம்பாங்க. இதுவா காரணம்? இப்போ இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்ல பட்சத்தில் அவங்க சொல்லுவாங்க எனக்கும் தான் பேரன் பிறந்திருக்கான். இப்படியா காரணம் வைப்பாங்க? பைபிளில் சொல்லப்பட்டது என்னது? யூப்ரட்டிஸ் நதி வற்றி போச்சு, ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்குது. இப்போ மற்ற இடங்களில் வற்றி போகுதுன்னா அதில் வந்து சொல்லியிருக்கு யூப்ரட்டிஸ் நதிக்கு 4 பேய்களை வந்து அதில் வந்து கட்டி போட்டிருக்கு அப்படின்னு. வாய்க்காலில் 4 பேய்களை கட்டி போட்டுருக்குன்னு சொல்லி ஆதாரத்தை காட்ட முடியுமா? இல்லைன்னா வாய்க்காலில் தங்கம் இருக்குன்னு சொல்லி ஆதாரத்தை காட்ட முடியுமா? அதனால் இது வந்து முட்டு கொடுக்கக்கூடிய வாதங்கள், புரியாமல் பேசக்கூடியவங்க, எதையுமே கற்றுக்கக்கூடிய முடியாதவங்க இதைத்தான் பேசுவாங்க. இப்போ 666 பில்டிங் எழுப்பதுனால அவர் வந்து அந்தி கிறிஸ்துவ ஆகுவார்னா ஆக மாட்டார். ஏன்னா ஒருவேளை அந்தி கிறிஸ்துவாக இருக்கக்கூடியவன் 666 பில்டிங் கட்டுவதாக இருக்கட்டும், ஆனால் அந்த பொருத்தங்கள் ஜாரெட் குஷ்னருக்கு இல்லவே இல்லை. நிறைய யூடியூப்பில் வந்து அவரை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க, என்னென்னா அந்தி கிறிஸ்துவ அப்படின்னு. இது அவருக்கு தெரியுதோ தெரியலையோ, அதுக்கான ரீப்ளே அவரை சொல்லவே இல்லை. அதே மாதிரி ரஷ்ய அதிபர் புதின் இருக்கார்ல, இவரை பற்றி எசேக்கியேலில் இவரை தான் இஸ்ரேலை ஏற்று வரக்கூடிய ஆள் அப்படின்னு சொன்னாலும் இது அவருக்கு தெரியுதோ தெரியலையோ, ஆனால் அதுக்குள்ள ரெஸ்பான்ஸாக அவர் கொடுக்கவே இல்லை. ஏதாவது பதில் கொடுக்கணும்ல, அது கொடுக்க மாட்டுறாரு. கிருஷ்ணர் வந்து ஏற்கனவே யூதர்களுக்கு தெரியாமல் கிடையாது, ஏற்கனவே தெரிஞ்ச முகம்தான். இவர் ட்ரம்பிட மர்மோனியம். இவர் நெத்தனியாவு இருக்கார்ல, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரம்ப்பு, ஜாரெட் குஷ்னர் இவங்களெல்லாம் வச்சுட்டு தான் 3ஆவது கோயிலை பற்றி பேசினார். அப்போ யூதர்கள் வந்து மெசியான்னு எதிர்பார்க்கக்கூடிய ஆள் தெரியாத முகம், ஒரு தெரியாத முகத்தை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஜாரெட் குஷ்னர் தெரிஞ்ச முகம். அப்போ அவங்க வந்து
மெஸ்ஸியான்னு இவரை வந்து சொன்னான்னா அவர் எப்போவுமே ஏற்றுக்கணும்ல, இன்னும் ஏற்றுக்கொள்ளலை. அப்போ தெரியாத முகத்தை தான் அவங்க வந்து மெஸ்ஸியான்னு எதிர்த்துருக்காங்க. அதனால் ஜாரட் குஷ்னர் வந்து அந்தி கிறிஸ்து கிடையாது. இதுதான் உண்மை.